أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويوم نبعث من كل أمة شهيدا ثم لا يؤذن للذين كفروا ولا هم يستعتبون. மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பது பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களா? அந்நாளில் நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிலிருந்தும் ஒரு சாட்சியாளரை எழுப்பிக் கொண்டு வருவோம். பிறகு தம் வாதங்களை சமர்ப்பிக்க நிராகரிப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவும் மாட்டாது. இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவனிடம் மீளும்படி அவர்களிடம் கோரப்படவும் மாட்டாது. وَإِذَا رَأَى الَّذِينَ ظَلَمُوا الْعَذَابَ فَلَا يُخَفَّفُ عَنْهُمْ وَلَا هُمْ يُنظَرُونَ. அநீதி இழைத்தவர்கள் வேதனையை கண்கூடாக கண்டுகொண்ட பிறகு அவர்களை விட்டு வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது. ஒரு வினாடி கூட அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் மாட்டார்கள். وَإِذَا رَأَى الَّذِينَ أَشْرَكُوا شُرَكَاءَهُمْ قَالُوا رَبَّنَا هَؤُلَاءِ شُرَكَاؤُنَا الَّذِينَ كُنَّا نَدْعُو مِن دُونِكَ فَأَلْقَوْا إِلَيْهِمُ الْقَوْلَ إِنَّكُمْ لَكَاذِبُونَ. மேலும் உலகில் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய போலி கடவுள்களை காணும்போது, எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை விட்டு எவர்களை அழைத்து இறைஞ்சிக் கொண்டிருந்தோமோ அந்த கடவுள்கள் இவர்கள்தாம் என்று கூறுவார்கள். அதற்கு அக்கடவுள்கள், நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் தெளிவாக பதில் கூறும். وَأَلْقَوْا إِلَى اللَّهِ يَوْمَئِذٍ السَّلَمَ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَفْتَرُونَ. அவ்வேளை இவர்கள் அனைவரும் அல்லாஹுவின் திருமுன் சரணடைந்து விடுவார்கள். உலகில் இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை யாவும் இவர்களை விட்டு அடியோடு காணாமல் போய்விடும். الَّذِينَ كَفَرُوا وَصَدُّوا عَن سَبِيلِ اللَّهِ زِدْنَاهُمْ عَذَابًا فَوْقَ الْعَذَابِ بِمَا كَانُوا يُفْسِدُونَ. எவர்கள் தாங்களும் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு மற்றவர்களையும் அல்லாஹுவின் வழியில் செல்லவிடாமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அளிப்போம். உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த குழப்பங்களுக்கு பகரமாக